Hi friends, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா நம்ம போட்டோ பின் இருக்க பேக்ரவுண்ட் எப்படி கட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கம்ப்யூட்டர்ல கட் பண்றதுனா போட்டோஷாப் அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்கு, அதை வச்சு ஈஸியா கட் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இப்போ நம்ம மொபைல்ல எப்படி ரிமூவ் பண்றதுன்னு பார்க்க போறோம் பேக்ரவுண்ட் இமேஜை. பேக்ரவுண்ட் இமேஜ் போட்டோஷாப்னு அதுக்குன்னு தனி ஒரு அப்ளிகேஷன் இருக்கு, இல்லை பிக்ஸார்ட் இருக்கு. அதெல்லாம் ரிமூவ் பண்றதுனா ரொம்ப டைம் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் ஆகும். இந்த நான் இப்போ சொல்ல போகிறது நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா வெறும் 5 செகண்ட்ஸ் 5 to 10 செகண்ட்ஸ் தான் ஆகும். 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் பர்ஃபெக்டாக உங்கள் பிக்சர் அப்படியே கட் ஆயிரும். இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு அதெல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் ஈஸியாக இருக்கும். சூப்பராகவும் இருக்கும். இந்த இப்போ நான் சொல்ல போகிறது என்னென்ன வீடியோக்குள்ளே போய் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வாங்க உங்கள் இமேஜ் எடுக்கிற பேக்ரவுண்ட் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு சர்ச் பாரில் www.remove.bg அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ரிமூவ் பிஜி இதே உங்கள் வெப்சைட். இதுலேருந்து நம்ம ஃபோட்டோ இமேஜை பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண போகிறோம். இதில் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா செலக்ட் அ ஃபோட்டோ ஆர் செலக்ட் ஆர் என்டர் அ யூஆர்எல். நீங்கள் யூஆர்எல்ல ஒரு இமேஜ் வச்சுருந்தாலும் இதில் கிளிக் பண்ணி பேக்ரவுண்ட் இமேஜ் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம செலக்ட் அ ஃபோட்டோ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இமேஜ் வேணுமோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. டன் கொடுத்தீங்கன்னா இன்னும் 5 செகண்ட்ஸில் உங்களுக்கு உங்கள் இமேஜ் கட் ஆகிடும். பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, 100% ஆயிடுச்சு. ஓகே, இது நம்ம ஒரிஜினல் இமேஜ். ஃபஸ்ட்டு ஒரிஜினல் இமேஜ் கொடுக்குறாங்க. இது நம்மளோட ஒரிஜினல் இமேஜ். கட் பண்ண இமேஜ் இங்கே இருக்குது. ஓகே, நீங்களே பாருங்கள் எப்படி கட் பண்ணியிருக்காங்கன்னு. பர்ஃபெக்டாக கட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி யூடியூபர்ஸ்க்கெல்லாம் இதெல்லாம் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு அதுக்குள்ள நம்ம ஃபோட்டோ ஃபேஸ் தெரியுற மாதிரி இருந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை நம்ம டவுன்லோட் பண்ணுறதுனா டவுன்லோட் பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம், இல்லை ட்விட்டரில் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம் அந்த இமேஜை. இல்லை நம்ம ஃபேஸ்புக்கில் அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்கள் கேலரியில் டவுன்லோட் ஆயிரும். நீங்கள் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த வெப்சைட் எப்படி யூஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது யூடியூபராக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது வீடியோ வேணாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் போட ரெடியாக இருக்கேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.